Hello students, welcome back to Arul Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜீரோ ஆர்டிகல்ல ஏ இருக்கு, an இருக்கு, there இருக்கு. புதுசா ஜீரோ இருக்கு அப்படினு சொல்லி கேட்டீங்கன்னா ஜீரோவோட வேல்யூ என்ன? nothing. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒண்ணுமே இல்லைனா இந்த ஆர்டிகல் எதுவுமே நம்ம போட போறது இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்ங்கிறது ஒரு ஆர்டிக்கலை மிகவும் விரும்புகிற ஒரு லாங்குவேஜ். எப்பவுமே ஆர்டிக்கலை போட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மனிதரோ விலங்கோ இடமோ இல்லை பொருளோ இது கேட்குறவருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை முதல்ல தான் கேள்விப்படுறாரா, அவருக்கு இது டெஃபினட்டாக தெரியுமா, இல்லை இப்போ தான் அறிமுகப்படுத்துறீங்களா, இந்த மாதிரிலாம் இன்டெஃபினட்டாக இருக்காரா அதை பற்றி அப்படிங்கிறலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது பர்டிகுலராக ஏதோ ஒன்று அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல விரும்பலை, அதே நேரத்தில் பர்டிகுலரான ஒன்று அப்படிங்கிறது அதாவது தேவைப்படவும் விரும்பலை, இந்த பர்டிகுலரான ஒன்று தான் அப்படிங்கிறதையும் சொல்ல விரும்பலை, அதே நேரத்தில் ஏதோ ஒன்று அப்படின்னு ஒரு அந்த ஒரு வாட்ச் வாங்கினேன் இந்த ஒரு வாட்ச் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்ல விரும்பலை. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வாட்ச் வாங்கினேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம், இல்லை புக்கு வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஒருங்கிற மீனிங் போட்டாகணும். நான் ஒரு புக்கு வாங்கினேன், அப்படி இல்லைன்னா நான் அந்த புக்கு வாங்கினேன், நான் சத்திய சோதனைங்கிற காந்தி எழுதின அந்த புக்கு வாங்கினேன், அந்த மாதிரியாவது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது அந்த மாதிரி சூழ்நிலைகளில். ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்ம ஏவும் போடாமல் தேவும் போடாமல் ஜென்ரலாக சில விஷயங்கள் பேசுகிறோம். அந்த சூழ்நிலையில் நமக்கு ஆர்டிக்கிளே தேவைப்படாது. ஆனால் அப்படி மனிதர்கள் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஏன்னா மனிதர்கள் எந்த விஷயத்தையும் அவங்க மீனிங் பண்ண முடியும், அர்த்தம் எடுத்து கொண்டு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை படைத்தவர்கள்ங்கிறனால அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டிக்கிளே போடாமல் பேசுகிறாங்க சில சூழ்நிலைகளில். அது என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நான் தினமும் காலையில் சாப்பாடு சாப்பிட்றேன். ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு, நீ டெய்லியும் காலைல சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் டெய்லியும் காலையில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு நவுன், அதாவது நான் காலை உணவு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் தேவோ ஏவோ போடலை அப்படின்னா, நான் காலை உணவு சாப்பிட்றேன்னு தான் சொல்கிறேனே தவிர அவர்கிட்ட நான் பர்டிகுலராக இந்த காலை உணவு தான், அதாவது இட்லி தோசை, இல்லை இட்லி சாப்பிட்றேன், இல்லை தோசை சாப்பிட்றேன், இல்லை கிச்சடி சாப்பிட்றேன், உப்புமா சாப்பிட்றேன், பூரி சாப்பிட்றேன் அப்படின்னு எந்த பர்டிகுலர் காலை உணவை பற்றி நான் சொல்லாத சூழ்நிலையில் நான் வெறும் காலை உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதே நான் அந்த காலை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு போட்டேன்னா நான் இட்லியோ தோசையோ ஏதோ மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் காலை உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன்னு அர்த்தமாயிடும். அதே நேரத்தில் போட்டனா ஐ ஈட் ஏ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் ஏதோ ஒரு நான் அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா, நான் ஏதோ ஒரு காலை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்போ அவர் கொஸ்டின் என்ன, நீ காலை உணவு சாப்பிட்றியா அப்படின்னா நான் காலை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரலாக நம்ம பேச முடியும். அப்படிங்கிற அதாவது மனிதர்கள் பலவித மீனிங்குகள் கொண்டு பேச முடியுங்கிறதுல இதுவும் ஒரு மீனிங். இந்த மீனிங் கொண்டு வரணும் அப்படின்னா, நான் காலை உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிற இந்த மீனிங் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஆர்டிக்கலே போடக்கூடாது. புரியுதுங்களா? மனிதர்கள்னால அதே நேரத்தில் இந்த மீனிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். அதாவது சாப்பிட்ட காலை உணவு நல்லா டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா the breakfast was tasty அப்படிங்கிறப்ப மனிதர்களால் பர்டிகுலராக ஒரு காலை உணவையும் சொல்ல முடியும். the breakfast was tasty today அப்படிங்கிறப்ப அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இது பர்டிகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டை குறிக்குது. அந்த மீனிங்கையும் மனிதர்களால் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, நான் டெய்லியும் காலை உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறதையும் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நம்ம அங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, தேர் வாஸ் எ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அடுத்த லைனே வெறும் வில்லேஜ் மட்டும் போட்டேன்னா இங்கே மீனிங் என்ன போயிடும்னா நம்ம அந்த வில்லேஜை மறுபடியும் எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம இங்கே வேறு வழி இல்லாமல் போடுறோம்.
இங்கே வந்து ஜென்ரலாக ஒரு வில்லேஜை சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு வில்லேஜை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் தே வில்லேஜ் சொன்னாதான் இந்த வில்லேஜை பற்றி தான் நம்ம மறுபடியும் அடுத்த லைனில் பேசுகிறோம்னு ஆகும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில்லேஜ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே வில்லேஜ் போடுறோம். ஆனால் இங்கே நம்ம அதாவது இங்கே வந்து நம்ம கொண்டு வர மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது மனிதர்கள் கொண்டு வர்ற மீனிங் என்னன்னா, நான் எந்த ஒரு பர்டிகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சொல்லாமல் நான் டெய்லியும் காலையில் உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஏவும் போடக்கூடாது. ஏ போட்டோம்னா ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ கூட அது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் எ வில்லேஜ் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வில்லேஜை குறிக்குது. அந்த வில்லேஜ் கேட்குறவருக்கு தெரில அப்படிங்கிறதுனால நம்ம முதல் முறையாக அங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் போடுறோம். அதாவது ஏ போடுறோம். ஏ போட்டு அது கேட்குறவருக்கு தெரியாது அப்படிங்கிறனால அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஆனால் இங்கே வந்து நான் காலை உணவு தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு காலை உணவுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்பலை. அதனால காலை உணவு தான் மட்டும்தான் சாப்பிட்றேன். அந்த காலை உணவு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிக்கலும் போடலை. ஓகே. ஸோ ஏங்கிறது வந்து நம்ம ஐ பாட் எ வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் கூட ஒரு பர்டிகுலர் வாட்ச் இருக்குது. ஆனால் அந்த வாட்ச் வந்து கேட்குறவருக்கு முதல் முறையாக கேட்கறதுனால அவருக்கு தெரியாதுங்கிறதுனால அதுக்கு ஏ போடுறோம். ஆனால் இதில் கூட ஏதோ ஒரு பர்டிகுலர் வாட்ச் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஐ பாட் எ வாட்ச் தட் இஸ் சாம்சங். அந்த வாட்ச் சாம்சங் அடுத்த லைனில் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாட்ச் இருக்குது. ஆனால் அந்த வாட்ச் கேட்குறவருக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல ஏ போடுறோம். அதே நேரத்தில் அடுத்த லைன்லேயே இவருக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால மறுபடியும் அதை பற்றி பேசும்போது தே போடுறோம். ஆனால் இங்கே எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் நம்ம மீன் பண்ண விரும்பலை. இட்லி, தோசை, பூரி எந்த இதையும் மீன் பண்ண விரும்பலை. காலை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஏவும் நம்மளால் போட முடியாது. ஓகே. தேவும் போட முடியாது. தே போட்டால் பர்டிகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில சூழ்நிலைகளை ஜென்ரலாக பேசுவோம். அதுக்கான அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மீன் பண்ணாமல் எந்த ஒரு நவுனையும் மீன் பண்ணாமல் ஜென்ரலாக அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன போடுறோம் அப்படின்னா எதுவும் போட தேவையில்லை, எந்த ஆர்டிக்கலும் போட தேவையில்லை. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் டின்னருக்கும் டின்னரும் எல்லாமே ஒன்று தானே. டின்னரு, லஞ்சு. ஐ ஆம் கோயிங் டு லஞ்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாம் சாப்பிட்ட லஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா த லஞ்ச் நல்லா இல்லை அப்படின்னா த லஞ்ச் இஸ் நாட் டேஸ்டி. அதாவது இது ஒரு பர்டிகுலர் லஞ்சை மீன் பண்ணுது. அதே கோயிங் டு லஞ்ச் அப்படின்னா நான் மதிய உணவு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது லஞ்சுன்னு மட்டும் சொல்கிறோம். பர்டிகுலராக ஏதோ ஒரு ஃபுட்டை சொல்லணும். பர்டிகுலராக அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது இட்லி, தோசை இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த பர்டிகுலர் லஞ்சை மீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தே போடுறோம். இதே ஐ ஆம் கோயிங் டு ஈட் பிரியாணின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பர்டிகுலர் உணவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஐ ஆம் கோயிங் டு ஈட் பிரியாணின்னு சொல்லி பர்டிகுலர் உணவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த உணவை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அதுக்கடுத்த லைன்லேயே நான் வந்து அதை வந்து நம்ம லஞ்சாக சாப்பிட்றோம். பிரியாணியை வந்து நம்ம லஞ்சாக சாப்பிட்றோம்னா அதுக்கடுத்த லைன்லேயே நான் வந்து த லஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் இது பிரியாணியை குறிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால எப்போவுமே தே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலராக மீன் பண்ணோம். தே யூஸ் பண்ணல, ஏவும் யூஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு ஜென்ரலாக என்ன இருக்கோ அதை சொல்லும். ஓகே. ஏன்னா மனிதர்கள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி மீனிங் கொண்டு வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். நான் லஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு லஞ்ச். சாரி, ஐ ஆம் கோயிங் ஃபார் லஞ்ச். கோயிங் டு சொல்லக்கூடாது, கோயிங் ஃபார் லஞ்ச். இதெல்லாம் நான் அப்புறம் எடுக்கிறேன். ஏன் கோயிங் டு சொல்கிறோம், கோயிங் ஃபார் அப்படிங்கிறது கோயிங் சரி வேணாம், இப்போ அது வேறு கிளாஸுக்கு போயிடும். ஐ ஆம் கோயிங் ஃபார் லஞ்ச். ஓகே. அடுத்து எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஆர்டிக்கிளே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங்குவேஜஸ் கூட நம்ம ஆர்டிக்கிளே யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் அதோட மீனிங் வேறு. யூஸ் பண்ணலைன்னா என்ன மீனிங், ஏன் யூஸ் பண்ணாத சில சூழ்நிலைகள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்க போகிறோம். ஏன் லாங்குவேஜ் கூட 0 ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ ஸ்பீக் தமிழ் தான் நம்ம சொல்லணும். ஐ ஸ்பீக் தமிழ். ஓகே. இதே நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்லாங், அதாவது மதுரை தமிழோ இதில் நெல்லை தமிழோ பேசும்போது வேணா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஐ ஸ்பீக்
த மதுரை தமிழ். இங்கே கூட ஐ ஸ்பீக் த மதுரை தமிழ்னா மதுரை தமிழ்லே நிறையா மதுரை தமிழ் இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு மதுரை தமிழை பேசுகிறேன்னு அர்த்தம். அதே ஜென்ரலாக நான் மதுரை தமிழ் பேசுகிறேன்னு சொல்லும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அப்போ வந்து ஐ ஸ்பீக் மதுரை தமிழ் தான் சொல்லணும். அந்த மதுரை தமிழே நிறையா மதுரை தமிழ் இருக்குது, அதுக்குள்ளே பர்டிகுலராக நான் ஒரு லாங்குவேஜை ஒரு மதுரை தமிழை பேசுகிறேன் அப்படின்னா அப்போ கூட நம்ம தே போட முடியும். ஸோ மதுரை தமிழ்லே நம்ம தே வந்து கொண்டு வர முடியாது. அதுக்குள்ளே 2-3 அந்த மதுரை தமிழே 2-3 ஸ்லாங் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மதுரை தமிழை சொல்லும்போது தான் நம்ம தே போட முடியும். மற்றபடி நான் ஜென்ரலாக மதுரை தமிழ் பேசுகிறேன்னு சொல்லும்போது மதுரை தமிழ் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு அது ஒரு நவுன் முன்னாடி ஆர்டிகல் போட்டாவே அதில் என்ன ஜென்ரலாக அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் போயிடும். ஸோ ஜென்ரலாக மீனிங் எடுக்கணும் அப்படின்னா நான் மதுரை தமிழ் தான் பேசுகிறேன்னு சொல்லி மீனிங் எடுக்கணும்னா நான் மதுரை தமிழ் பேசுகிறேன்னு தான் சொல்லணும். மதுரை தமிழே 4-5 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்பீக் த மதுரை தமிழ், அந்த மதுரை தமிழை பேசுகிறேன். மதுரை தமிழை அதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்போம். அது எந்த மதுரை தமிழ் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லணும். அப்படி இல்லைன்னா அடுத்த லைனில் கூட சொல்லலாம். ஐ ஸ்பீக் த மதுரை தமிழ் which is spoken by மதுரை முத்து இருக்கார்ல, அவர் பேசுகிற அந்த மதுரை தமிழை நான் பேசுகிறேன். இங்கே வந்து தே மதுரை தமிழ் போட்டிருக்கோம். அப்படி போடும்போது அது பர்டிகுலர் மதுரை தமிழுக்கு போயிடுது. அது எந்த மதுரை தமிழ்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர லைன்லையாவது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஜென்ரலாக நான் மதுரை தமிழ் பேசுகிறேன்னு சொல்லும்போது ஐ ஸ்பீக் மதுரை தமிழ் தான் சொல்ல முடியும். இங்கே தே போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜஸ் முன்னாடியும் நம்ம வந்து தே போட முடியாது. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் தான் சொல்லணும். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் தான் கேட்கணும். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னா நீ இங்கிலீஷில் பேசுவியா? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நீ இங்கிலீஷில் பேசியான்னு அர்த்தம். அதே நேரத்தில் இங்கிலீஷ் போடும்போது கேப்டல் பண்ணணும் அர்த்தம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேன் யூ ஸ்பீக் த இங்கிலீஷ்னு போடக்கூடாது. த போட்டோம்னா நம்ம ஏதோ பர்டிகுலர் இங்கிலீஷை மீன் பண்ணி அவர்கிட்ட அந்த இங்கிலீஷ் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி மாறிடும். ஆனால் நம்ம நீ இங்கிலீஷ் பேசுவான்னு ஜென்ரலாக தான் கேட்குறோம். ஆங்கில மொழி பேசியா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கேட்குறோம். பர்டிகுலராக ஏதோ இங்கிலாந்து தமிழோ இல்லை வந்து இங்கிலாந்து இங்கிலீஷோ இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷோ கேட்கும்போது வேணா கேன் யூ ஸ்பீக் த அப்படின்னு சொல்லி அதுலேயும் தே சொல்லும்போது ரொம்ப பர்டிகுலராக போயிடும். அது அவருக்கு தெரியுமான்னு அது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த லைனில் அதை வந்து நம்ம சொல்லணும். நம்ம ஏன் தே போட்டோங்கிறத அந்த எதை நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த லைனில் சொல்லி ஆகணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம எதோட பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாட்டு கூட நம்ம வந்து தே சேர்க்கறது இல்லை. தே சேர்த்தோம்னா இதே மாதிரி தான் மீனிங் வந்துடும். ஐ பிளே த கிரிக்கெட், ஐ பிளே கிரிக்கெட் தான் சொல்லுவோம். ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி அர்த்தம். நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு அர்த்தம். இதே கிரிக்கெட் விளையாடுறேன். இதே ஐ பிளே த கிரிக்கெட்னா நான் ஏதோ பர்டிகுலர் கிரிக்கெட் விளையாடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேவாக் விளையாண்ட மாதிரி கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஐ பிளே த கிரிக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அந்த கிரிக்கெட் விளையாடுறேன். அது எந்த கிரிக்கெட்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மொட்டையாக விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகே, அப்போ யார் விளையாடுது? ஐ பிளே த கிரிக்கெட் சேவாக் பிளேடு. ஐ பிளே த கிரிக்கெட் சேவாக் பிளேடுனா நான் வந்து சேவாக் விளையாண்ட மாதிரி கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ தே போட்டோம்னா பர்டிகுலர் கிரிக்கெட்டாக மாறிடும். தே போடலினா ஜென்ரலாக நான் கிரிக்கெட் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம வாழ்க்கையில் வரும், நம்ம கேட்க முடியும். ஏன்னா மனிதர்கள் வந்து அந்த மாதிரி ஜென்ரலாகவும் கொஸ்டின் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதனால நான் கிரிக்கெட் விளாட்றேன்னு சொல்லி சொல்லுவோம். நீ அந்த கிரிக்கெட் விளாண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணா ஹேவ் யூ பிளேடு தட் கிரிக்கெட், ஹேவ் யூ பிளேடு த கிரிக்கெட் அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ அதே தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் அதுதான். ஹீ இஸ் குட் அட் செஸ்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவரு செஸ்ஸில் வந்து திறமைசாலி, நல்லா இருப்பார். அப்போ இங்கே வந்து த செஸ் போடக்கூடாது. த செஸ் போட்டோம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் செஸ்ஸு, ஏதோ ஒரு பர்டிகுலர் கேமில் மட்டும் அவர் நல்லா இருக்காரு அந்த மாதிரி மீனிங் வந்துடும். ஆனால்
நம்ம ஜென்ரலாக ஒரு செஸ் நல்லா விளையாடுவார், செஸ்ஸில் வந்து அவர் சிறப்பாக இருக்காருங்கிறப்ப ஹீ இஸ் குட் அட் செஸ், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ தே போட்டோம்னா ஒரு மீனிங் வரும், தே போடலைன்னா ஒரு மீனிங் வரும். நம்ம ஜென்ரலாக பேசும்போது தே போடுறதில்ல, அதாவது அது நான் அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தே போடுறதில்ல. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம ஏவும் போடலை தேவும் போடலைங்கிறனால அதுக்கு பேர் வந்து ஜீரோ ஆர்டிக்கல். ஓகே, அதுக்கடுத்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நான் அது அடுத்து நான் சொல்ல போறேன் பாருங்க. அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பில்டிங்ஸை நம்ம சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க, பில்டிங்ஸ் முன்னாடி நம்ம எப்பவுமே தே போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல், இல்லைன்னா காலேஜ், என்ன வேணால் சொல்லலாம். இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு, நான் இப்போ ஸ்கூலுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதோட மீனிங் அது கிடையாது. இதோட மீனிங் வந்து என்னன்னா ஒரு மாணவர் வந்து இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத இந்த தே போட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற செயல் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறைஞ்ச இடம். அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த செயலுக்காக நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம அது முன்னாடி தே போட முடியாது. ஓகே, ஏன்னா அது இப்படி தே போட்டோம்னா இது என்ன ஆயிடும்னா அந்த ஸ்கூல் நடக்கிற அந்த பில்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும். அந்த ஸ்கூல் அதாவது பள்ளிக்கூட இடம் இருக்குல்ல அந்த பில்டிங்க்கு நான் போகிறேன்னு ஆகிடும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தே போடக்கூடாது. அதே மாதிரி தான், நல்லா பார்த்துக்குங்க, அதே மாதிரி தான். சரி, இது ஏன் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக விளங்கிடும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறனால நான் கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மிஸ்டேக் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா கிளாஸ் அப்படிங்கிறது வகுப்பு அப்படிங்கிறதுக்கும் இதுதான் எடுத்துக்கிறோம், வகுப்பறை அப்படிங்கிறதுக்கும் இதைத்தான் இந்த வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக கிளாஸ் வந்து வகுப்பு, கிளாஸ் ரூம் தான் வகுப்பறை. ஓகே, ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கிளாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கிளாஸில் இருக்கேன்னு நம்ம சொல்கிறது தப்பு. ஐ ஆம் இன் கிளாஸ் அப்படிங்கிறது தப்பு. ஐ ஆம் இன் கிளாஸ் அப்படிங்கிறது சரி. என்ன தப்புன்னு சொல்கிறோம் சரின்னு சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இது எப்போ சரி அப்படின்னா உங்களுக்கு பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்பதான் அது கிளாஸ். இல்லை உங்களுக்கு வாத்தியார் பாடம் நடத்தல, உங்களுக்கு வந்து வாத்தியார் வரல, நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன போடணும்னா ஐ ஆம் இன் த கிளாஸ் ரூம், த போட்டு தான் கிளாஸ் ரூம் போடணும். புரியுதுங்களா? ஸோ கிளாஸுங்கிறது வகுப்பு. வகுப்புனா பாடம் சொல்லி கொடுக்குற அந்த செயல், அந்த அலுவல், அந்த செயல்பாடு, அந்த செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இதை தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லணும். நம்ம அந்த செயல்பாடு நடக்கிற இடத்த தான் கிளாஸ் ரூம்னு சொல்லணும். ஆனால் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் இருக்கேன்னு சொல்கிறோம். நமக்கு வந்து வாத்தியார் வரல, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த சூழ்நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் கிளாஸில் இருக்கேன்னு தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த சூழ்நிலையை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன்னு தான் சொல்லணும். கிளாஸில் இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு, பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாடம் நடத்துதல்ங்கிற அந்த செயல்பாடு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கிளாஸ், அதுக்கு பேர் தான் வகுப்பு. நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த ரூமுக்கு பேர் வந்து கிளாஸ் ரூம். நமக்கு கிளாஸ் ரூமும் ஒன்றா யூஸ் பண்ணி பழக்கப்பட்டனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டூ போட்டு த ஸ்கூல் சொல்கிறோம். அது சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மாணவர் வந்து ஸ்கூலுக்கு படித்தல் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டிக்காக போகிறாரு. அந்த ஆக்டிவிட்டியை சொல்லும்போது அவர் ஸ்கூல் தான் போடணும், கிளாஸ் மாதிரி ஸ்கூல் தான் போடணும். த கிளாஸ் போடக்கூடாது. ஓகே, த கிளாஸ் போடக்கூடாது. ஓகே, த கிளாஸ் அப்படின்னா இனம். கிளாஸுக்கு சில மீனிங் இருக்குல்ல, அதில் இனம்.
கிளாஸ் அதாவது செயல்பாடு நடக்கிற ஆக்டிவிட்டியை நம்ம சொல்லும்போது நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் தான் சொல்லணும். இடத்த சொல்லும்போது கிளாஸ் ரூம். அது மாதிரி நான் பள்ளிக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் படிக்க போகிறேங்கிற மீனிங் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கூல் தான் சொல்லணும். டே போடக்கூடாது. டே வந்து போட்டோம்னா நான் பள்ளிக்கு அந்த கட்டடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். இதே உங்க அப்பா அம்மா வந்து யாராவது உங்களே வந்து ஸ்கூலில் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல். ஏன்னா வந்து உங்களை வந்து பார்க்க வர்றாங்க, இல்லை உங்க ஏதோ வாத்தியார் கூப்பிட்டுருந்துக்கலாம். அப்போ உங்கள் அப்பா என்ன சொல்லணும்னா உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லலாம்னா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல். நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் என் பையனை பார்க்கறதுக்காக. அப்போ அவர் வந்து அந்த இடத்துக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து படிக்க வரல. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ்லாம் இல்லை, பையன் வந்து நீங்கள் கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு எங்கடா நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் கம்மிங் டு த ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது, அதாவது ஒரு மாணவர் சொல்லும்போது ஸ்கூலுங்கிற அந்த பில்டிங்க்கு வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அப்போ போய் நான் வந்து படிக்க வர்றேன் அப்படிங்கிற அந்த மீனிங் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டே வந்து போட்டுக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஆக்டிவிட்டியை சொல்லும்போது வந்து நம்ம வந்து டே போட முடியாது. ஓகே, இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீனிங்கில் இன்னும் சில வார்த்தைகள் பார்த்தா தான் உங்களுக்கு மீனிங் புரியும். இப்போ சர்ச் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், அப்போ தான் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் சொல்லிடுவோம். ஆஃபீஸ் வந்து ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ்ன்னு தான் சொல்லணும். நான் வேலைக்கு போகிறேன். இதோட அர்த்தம் வந்து என்னன்னா நான் அலுவல் அதாவது வேலைக்கு போகிறேன்னு அர்த்தம். இதே ஐ ஆம் கோயிங் டு த ஆஃபீஸ்னா நான் வந்து அந்த அலுவலங்கிற அந்த பில்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே வந்து நான் ஜென்ரலாக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அர்த்தம். அதாவது நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் சொல்லும்போது நீங்கள் என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க யாரை கேட்குறான், ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ் சார், நான் வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இதே ஐ ஆம் கோயிங் டு த ஆஃபீஸ்னா உங்கள் சொந்தக்காரர் இருக்காரு, என்னப்பா இன்னைக்கு லீவு போட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி, இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்டான வேலை இருக்குது. ஸோ தட் அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐ ஆம் கோயிங் டு த ஆஃபீஸ். அதாவது நீங்கள் வந்து பர்டிகுலர் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் டே போடணும். ஓகே, டே வந்து போட்டிங்கன்னா ஆஃபீஸு, ஸ்கூலு, இதுக்கு முன்னாடி சர்ச்சு, அதுக்கப்புறம் டெம்பிளு, அதுக்கப்புறம் பிரிசன்னா சிறை, இது முன்னாடிலாம் போட்டிங்கன்னா மீனிங்கே வேறு. இப்போ நீங்கள் இதே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா டாக்டர் என்ன சொல்லுவார்னா ஐ ஆம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் சொல்லுவார். அதாவது ஐ ஆம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவார். அதோட அர்த்தம் என்னன்னா அவர் பார்வையில் அவர் அங்கே மருத்துவம் பார்க்க போகிறார். இதே நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவரை விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவரை போய் பார்த்துட்டு வர போகிறீங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து பில்டிங்க்கு போகிறீங்க, அவர் வந்து அந்த அலுவலுக்கு போகிறாரு. ஸோ அலுவல், அது அவர் பார்வையில் அவர் வேலைக்கு போகிறாரு, அவரோட அலுவலுக்கு போகிறாரு. அப்போ அவங்க வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் தான் சொல்லணும். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பில்டிங்க்கு தான் நம்ம போகிறோம், நம்ம அங்கே வேலைக்கு போகல அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் சொல்லணும். அதே நேரத்தில் அங்கே ஒருத்தர் பேஷண்டாக இருக்கிறாரு அப்படின்னா அவரும் அந்த அலுவலோட அங்கே நடக்கிற வேலையில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டியில் இருக்கிறார். அதாவது அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் அவரும் அங்கே நடக்கிற அந்த அலுவல், அந்த ஆப்ரேஷனில் அவரும் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறனால அவரும் என்ன சொல்லணும்னா ஐ ஆம் இன் ஹாஸ்பிட்டல்னா அவர் வந்து நோயாளியாக அங்கே இருக்கிறார். ஏன்னா அங்கே நடக்கிற அலுவலில் அவரும் ஒரு பங்கு இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களை யாராவது கேட்குறாங்க, நீங்கள் எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து அந்த உங்கள் அப்பாவோ யாரோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவரை பார்க்க போயிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஐ ஆம் இன் த ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கேன். ஏன்னா நீங்கள் பேஷண்ட் கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா டே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து ஐ ஆம் கோயிங் டு சர்ச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த பில்டிங்க்கான செயல்பாடு, அந்த செயல்பாட்டுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். டாக்டர் வந்து கோயிங் டு ஹாஸ்பிட்டல்னா அவர் அந்த செயல்பாட்டுக்கு போகிறாருன்னு அர்த்தம்.
கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் போட்டார்னா அவரும் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்து நான் வேலைக்கு போகிறேங்கிறது மீன் பண்ணல, பர்டிகுலராக நான் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடுறேன், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த கிளாஸ் ரூமை பற்றி நமக்கு சரியாக தெரியல. அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வேற, ஆக்டிவிட்டி நம்ம சொல்லும்போது பர்டிகுலராக போடக்கூடாது. எப்படின்னா ஏன் அப்படின்னா ஆக்டிவிட்டிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பர்டிகுலராக இங்கே அந்த ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல்னா அது இடத்த தான் குறிக்கும். ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னார்னா அங்கே என்ன அலுவல் நடக்குது அப்படிங்கிறது அவர் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு வந்து ஐ ஆம் கோயிங் டு த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் சாமி கும்பிட போகிறேங்கிற மீனிங் எடுத்து வர முடியாது. ஏன்னா சாமி கும்பிடுதல்ங்கிறது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோலில் முழுசாக கிடையாது. ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை சொல்லும்போது நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி மீனிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து வெறும் சர்ச் தான் சொல்லணும். அதே நேரத்தில் அந்த சர்ச்சோட பில்டிங் மீனிங் வருது அப்படிங்கும்போது நம்ம வந்து சர்ச் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம். கிளாஸ் வந்து நம்ம ஐ ஆம் இன் கிளாஸ், ஐ ஆம் இன் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ், ஐ ஆம் இன் இங்கிலீஷ் கிளாஸ், ஐ ஆம் இன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஆங்கில வகுப்பில் இருக்கிறேன், இது வகுப்பில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் த இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் அப்படின்னா நான் ஆங்கில வகுப்பறையில் இருக்கிறேன். இங்கே பில்டிங்கை குறிக்குது, இங்கே வந்து பாடம் எடுக்கிற அந்த செயலை குறிக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கிளாஸ் ரூம் வித்தியாசம் தெரியாதனால இந்த லாங்குவேஜ் வேறு இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அதனாலையும் நமக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆக்டிவிட்டியை சொல்லும்போது அந்த பில்டிங்க்கான ஆக்டிவிட்டி அதாவது செயல்பாடை சொல்லும்போது நம்ம வந்து போடக்கூடாது. அந்த பில்டிங்கை நம்ம சொல்லும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த அதாவது சர்ச்சுன்னு அந்த பில்டிங்கை தான் சொல்கிறேன், டெம்பிள்ங்கிற அந்த பில்டிங்கை தான் சொல்கிறேன், மாஸ்க்குங்கிற அந்த பில்டிங்கை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே ரொம்ப முக்கியம். ஐ ஆம் இன் பிரிசன் அப்படின்னா ஐ ஆம் இன் பிரிசன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆக்டிவிட்டி சிறை அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கைதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே ஐ ஆம் இன் த பிரிசன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கைதி யாரோ பார்க்க போயிருக்கீங்க, அந்த பில்டிங்க்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த எதுக்கு முன்னாடி நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்தியா முன்னாடி நம்ம போட மாட்டோம். ஏன்னா இந்தியாங்கிறது ஜென்ரலாக சொல்லும்போது, அதாவது இந்தியாங்கிற ஒரு நாடு ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம போடக்கூடாது. அதே நேரத்தில் பர்டிகுலராக இந்தியா அப்படின்னு பர்டிகுலராக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மீன் பண்ண வரோம். த இந்தியா விச் வாஸ் பிஃபோர் த ஃப்ரீடம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா இந்த இந்தியாங்கிறது இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்க பர்டிகுலரா மீன் பண்றீங்க. புரியுதுங்களா? பர்டிகுலரா அந்த இந்தியா, அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவை மீன் பண்றதுனால நீங்க வந்து அப்படி சொல்றீங்க. அதனாலதான் போடுறீங்க. பர்டிகுலரா ஒரு இந்தியாவை சொல்லணும். இதே ஜென்ரலா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஜென்ரலா மீனிங் எடுக்கும்போது போடக்கூடாது. ஓகே, எங்க போடக்கூடாதுன்னா ஒரு நாடு அப்படிங்கிறத பொதுவாக எந்த நாடுக்கு முன்னாடியும் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அந்த நாட்டை பற்றி சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக தான் நம்ம பேச முடியும். இதே நம்ம அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம், அந்த நாட்டுக்கு நம்ம பார்வையில் ஒரு மீனிங் கொடுக்குறோம் அப்படின்னா இந்தியான்னு சொல்லலாம், அமெரிக்கான்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன மீனிங் கொடுக்குறோம், இந்த என்ன மீனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதாவது எந்த மாதிரி இந்தியா, எந்த மாதிரியான அமெரிக்கா, அதனால அந்த பர்டிகுலர் மீனிங் கொடுக்குறீங்க. எந்த மாதிரி இந்தியா, ஏன்னா அது போடும்போது நீங்கள் பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறீங்க. ஏன்னா இதில் வந்து நோன் இருக்குது, அது என்ன நோன், டேனாவே நோன், அது என்ன நோன் அப்படின்னு சொல்லி அது என்ன தெரிஞ்சிருக்கு, அதாவது அதை நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? போட்டாவே அது ஏற்கனவே மென்ஷன் பண்ண விஷயம். இங்கே இந்தியாங்கிறது ஜென்ரலாக ஒரு நாட்டை குறிக்கிறது, ஜென்ரலாக ஒரு கண்ட்ரி, ஒரு இடத்த குறிக்கிறது. இந்தியா சொல்லும்போது
நீங்கள் ஏதோ ஒரு இந்தியாவை பர்டிகுலராக மீன் பண்ணுறீங்க, அது எந்த இந்தியா அப்படின்னு சொல்லணும். சுதந்திரத்துக்கு முன்னாடியான இந்தியா, சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த இந்தியா, இந்த மாதிரி நீங்கள் அதோட விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா பர்டிகுலரைஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பர்டிகுலரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடங்கள்லாம் அதாவது ஜென்ரலாக ஒரு நாட்டை சொல்லும்போது நம்ம தே போட முடியாது, தேவும் போட முடியாது, ஏவும் போட முடியாது. ஏன்னா இப்போ இந்தியா ஒரு இந்தியா அப்படின்னா அது எந்த ஒரு இந்தியா, அப்போ நீங்கள் அதை அடுத்த லைனில் சொல்லி ஆகணும் இல்லைன்னா அடுத்த லைனில் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ ஏன் போடுறோம்னா ஐ வாஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் ஒரு இந்தியா இருக்குதா, நான் ஒரு இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவே ஒன்று தான் இருக்குது, அப்போ எந்த ஒரு இந்தியா, அப்போ 2-3 இந்தியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும் இந்த போட்டோம்னா. அதே தே போட்டோம்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் மீனிங் வந்துடும், அது எந்த பர்டிகுலர் மீனிங் அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். அதனால தான் சில இடங்கள்ல நம்ம வந்து ஆர்டிக்கிளை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மீனிங் வேறு, நம்ம எடுக்க வேண்டிய மீனிங் வேறு. நான் காலை உணவு சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த மீனிங் தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர, நான் பர்டிகுலராக இந்த காலை உணவு சாப்பிட்றேன்னு சொல்லும்போது வேணால் தே போட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஜென்ரலாக காலை உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்ம தே போட முடியாது. ஸோ ஆர்டிக்கல் போட முடியாத சில சூழ்நிலையும் நம்ம வந்து ஜென்ரலாக பேசுகிறோம். அந்த சூழ்நிலையை பற்றி பேசும்போது நம்ம வந்து தே போடக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து ஜீரோ ஆர்டிக்கல். ஜீரோ ஆர்டிக்கல்னால் நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலும் போடாமல் சில இடங்களில் நம்ம வந்து ஜென்ரலாக பேசுகிறோம். அப்படி ஜென்ரலாக பேசும்போது நம்ம வந்து ஆர்டிக்கல் எந்த யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஜீரோ ஆர்டிக்கல். ஓகே, கண்டினியூஸாக என்னோடய வீடியோக்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் மொட்டையாக மனப்பாடம் பண்ணுங்க, ஸ்கூலுக்கு முன்னாடி அது போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆங்கிலத்தை அந்த லாங்குவேஜ் எப்படி நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சரளமாக இங்கிலீஷ் பேசட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.